Hello, இன்னைக்கு நம்ம ரெடில்ஸ் வந்திருக்கோம். We are here at the newest execution of Core Audios and I'm sharing space with our very own Javed, the founder of Core Audios. Good afternoon, Javed. Hello. Thanks for taking time today for this. Let me keep it very crisp. I only have a few questions. ஒரு 10 question தான் Javed. Just 10. Okay, let's get started, Javed. So ஒரு எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு அடிப்படையா ஒரு தாட் இருக்கும். ஒரு தாட் ஒரு விஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் தியேட்டரா ஒரு ப்ராக்டிகல் எக்ஸிகியூஷனுக்கு வந்திருக்கும். ஸோ எங்க ஆரம்பிச்சது? ஹவ் வாஸ் த டிராவல்? டெல் மீ மோர் அபவுட் தட். எப்பவுமே வந்து என்னோட கிளைண்ட்ஸ் வந்து யூடியூப்ல வீடியோ பார்ப்பாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் வாக் இன் கஸ்டமர்ஸ் ஆல்சோ இன் அவர் ஷோரூம் அட் அண்ணா நகர். பட் திஸ் பர்டிகுலர் கிளைண்ட் தே கேம் பை வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் அண்ட் தே ஆர் வெரி எக்ஸைட்டட் ஆல்சோ. ஸோ அப்போ இந்த வீடு இந்த ஃபுல் பில்டிங் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டெமோ பார்த்தாங்க. பார்த்துட்டு they were very impressed with the audio quality and everything. So எங்களோட ஷோரூம்ல ஆடியோக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்போம், rather than giving more weightage to aesthetics and all. And after that the project slowly took off. And நாங்களும் வந்து சைட் விசிட் பண்ணும்போது we had several anomalies in this room. For example, if you look at the back, it is slightly about 4 feet nudged inside. Correct. Right? And this particular room is 21 by 14. And இதில் வந்து அவங்க ஏற்கனவே அவங்க கட்டிட்டாங்க இந்த ரூமை. ஸோ we had to work with what we have. Okay. ஸோ எனக்கு வந்து ஒரு காலி ரூம் காமிச்சாலே நானே வந்து மைண்ட்ல பில்ட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஸ்பீக்கர் வரும், இந்த இடத்துல இவ்வளோ இன்ச்சுக்கு ஸ்கிரீன் வரும், இதுதான் வந்து இங்க வயபிள். I'm sure that comes by your experience. Yes, so it is purely out of experience. Yes. Even I don't know how it comes to me. It naturally occurs. So இந்த ப்ராஜெக்ட்ல வரும்போது ஓகே இது வந்து இப்படிதான் இந்த டிசைன் வந்து இருக்கணும்ன்றத அப்பயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நானே வந்து 3D டயக்ராம் போட்டுருவேன். ஆக்சுவலா போட்டுட்டு அவங்களுக்கு அந்த லே அவுட் எல்லாம் கொடுக்கும்போது they were also very interested and impressed with the approach. Nice. So the only thing that we had in our mind is the speaker position is heavily compromised. The normal speaker position வந்து இங்க வைக்க முடியாது because we have a nudge in, you know, like 4 to 5 feet வந்து nudge உள்ள இருக்கு. So rear speaker ஒன்னு இங்க ஒன்னு வச்சிட்டு ஒன்னு பின்னாடி வைக்க முடியாது. So we came up with a unique idea. So I will show it to you. So that worked out pretty well. Super. Actually. So அதுதான் challenges இல்லாம எந்த ப்ராஜெக்டும் இருக்காது. This project also posed several challenges, but ஒவ்வொன்றையும் வந்து we had to face and அது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தட் சொல்யூஷன் சும்மா பேருக்கு இல்லாம அது வந்து ஒன்னொன்னும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இட் ஹேஸ் டு பி லாஜிக். ஒரு லாஜிக்ஸ் வந்து பின்னாடி அப்ளை பண்ணும்போது everything will fall into place and that is how this project was conceived. Absolutely sir. சரி ஜாவேத், இந்த ஒரு நல்ல எப்படி கொடுத்தாலும் நீங்க ஏதாவது பண்றீங்க. So I have more questions. Let's deep dive into more technical side. What is the technology that has gone into this? இதுல எவ்வளவு என்ன போயிருக்கு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. Okay. See, this is fairly a mid-sized room. ரொம்ப சின்னதும் இல்ல, ரொம்ப பெருசும் இல்ல. ஒரு சின்ன ரூமுக்கும் ஒரு மீடியம் சைஸ் ரூமுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு தின் லைன் தான், ரைட்? ஒரு மிட் சைஸ் ரூம்னா நாங்க 24 by 12 சொல்லுவோம், பட் திஸ் இஸ் 21.5 by 14. So it's very good room size தான் அது. But the only thing is we could have full-fledged one row மட்டும்தான். ஒரு 3-4 ரெக்லைனர்ஸ் தான் வந்து போட முடியுது. இந்த வால் மட்டும் இல்ல அப்படின்னா we would have done a very beautiful setup. இன்னும் வந்து உங்களுக்கு 2 ரோ ப்ராப்பரா வந்து ஒரு ஹோம் தியேட்டர். ஜாவேத், இதே பியூட்டிஃபுல்லா இருக்கு சார். நான் சொல்றது வந்து in terms of layout. Absolutely. What you see is different. How you feel, அந்த layout தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஸோ அது வந்து ப்ராப்பரா ஒரு 2 ரோ வந்து இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு அனாமலி இங்க இருந்தாலுமே ஸோ we had to overcome with என்ன மாதிரியான சிஸ்டம் இங்க போட போறோம், அது கொஞ்சம் அதுல வந்து அந்த ப்ரிசிஷன் எடுத்துட்டு வர முடியுமா. ஏன்னா இந்த ஹோம் தியேட்டர்ல ஆக்சுவலா எதுக்கு நாங்க வந்து 11.2 சேனல் போனதுக்கு ரீசனே, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அது அந்த அனாமலியை வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்றது ஓவர்கம் பண்றதுக்கு தான். ஸோ I would have easily gone for Marantz Cinema 50, but we went for Marantz SR
8015, which was once upon a time it was a flagship model of Marantz. Marantz. This is probably the last project that we are doing with Marantz SR 8015. So it is more like a goodbye, saying goodbye to the legend. Absolutely. எப்படி நம்ம வந்து Yamaha RX 100 வந்து இன்னி வரைக்கும் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். அது 80sல வந்த ஒரு பைக். இட்ஸ் a legacy. It's a legend. ஆமா. சோ அதே மாதிரி தான் 8015 இன்னும் several decadesக்கு வந்து பேசப்படும். Understood. Because நான் அதுதான் சொன்னேன், டெக்னாலஜி வந்து 8015 நாங்க வச்சிட்டோம். இப்போ அதுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்ல வந்து S70ங்கிற டவர் தான் வந்து உள்ள வச்சிருக்கோம். அதுலயே வந்து 380 வாட்ஸ் வந்து பீக் சவுண்ட் வரும். நார்மலாவே வந்து கண்டினியூஸ் வாட்டேஜே 200 வாட்ஸ் வரும். ஸோ அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து சென்டர் ஸ்பீக்கர் வந்து சிக்னேச்சர் EO2ன்ற புது மேக்னெட்லயே வந்து புது சீரிஸ்க்கு போயிட்டோம். ஸோ இட்ஸ் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைடு வேற அது. ஸோ டயலாக்லாம் இங்க வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். At the same time we had to keep an eye on budget also. பட்ஜெட்டும் வந்து இது ரொம்ப டைட் பட்ஜெட்ல பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பட்ஜெட்டும் எக்ஸிட் ஆகக்கூடாது, இங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து டவுன் ஆகிடக்கூடாது. ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நாங்கள் பண்றோம். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றோம். ரைட். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் வந்து IW180ன்னு சொல்லி ஒரு மாடல். ஸோ இதுவுமே ரொம்ப வர்சடைல். இதுலேயே வந்து அந்த ஃபைபர் கிளாஸ் டிரைவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க, அந்த சரௌண்ட்ல இருந்து இம்பாக்டே வந்து ஒரு பேஸோட வந்துருக்கும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு ரியலிசம் வந்து கிரியேட் பண்ணும். யூ ஆர் இன்சைட் some kind of ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு illusion கிரியேட் பண்ணணும். So that is the reason why we have so many speakers. And அட்மாஸ்க்கு வந்து 4 IC82 வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து நல்ல பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் வந்து இந்த ரூம்க்கு வந்து பக்கவா இருக்கும், நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல அந்த சவுண்ட் ப்ரெஷர் லெவல்ஸ் வந்து நல்ல தாங்குவீங்க. அதுக்கு நம்ம 6 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் வந்து போறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா நான் நினைச்சேன், அதனால பண்ணேன். ரெண்டாவது சப்வூஃபரும் வந்து பேஸும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹாலோ இருக்கிறதுனால எல்லா பவரும் அங்கேதான் போய் அக்கமுலேட் ஆகும். அந்த பின்னாடி இருக்கிற அந்த நட்ஜ்ல தான் போய் எல்லா பவரும் அந்த ஸ்டாண்டிங் வேவ்லாம் அங்கே போய் ஃபுல்லா அங்கே அக்கமுலேட் ஆகும். எப்பவுமே வந்து வாட்டர் மாதிரி தான். ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஒரு ப்ரெஷர்டா நீங்க வந்து வச்சிருக்கும் போது அது அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் ஒரு சின்ன கேப் இருக்கும்போது அந்த கேப்பை தான் போய் ஃபில் பண்ண பார்க்கும். சவுண்டும் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நார்மல் 6 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை, we had to come up with new kind of curated solution for this particular room. So அதுதான் அதோட பியூட்டி. சும்மா எல்லா இடத்துலயுமே வந்து பண்ற மாதிரி பண்ண முடியாது. எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து அந்த அக்கோஸ்டிக்ஸோட அப்ரோச் வந்து மாறுபடும். ஸோ உதாரணத்துக்கு இங்க நாங்க வச்சிருக்கிறது வந்து வாஃபடேல்து வந்து SW15ன்ற ஒரு 15-inch சப்வூஃபர் which is about அதுவே வந்து 600 watts 8 to 800 watts பீக் அவுட் ஆகும். Wow. Okay. The numbers are real big. Yes. இந்த ரூம்க்கு இட்ஸ் பிக்கர் நம்பர் தான். அண்ட் இந்த பட்ஜெட்க்கும் சொல்றேன். அண்ட் இட்ஸ் a very versatile subwoofer. நீங்களே கேட்டிருப்பீங்க இம்பாக்ட் உங்களுக்கு இதுல ஃபீல் ஆயிருக்கும். கரெக்ட். You wouldn't heard the subwoofers and the bass வந்து you wouldn't heard it. You would have felt it. So that is our main intention. So அதுதான் வந்து ஆக்சுவலா thumbnail ரூலே அதுதான். Okay. சப்வூஃபர்ல இருந்து வர பேஸ் வந்து ஒன்ஸ் வி ஹியர் இட் இட் வில் ஸ்பாயில் த ஹோல் மற்ற ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து வர அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடும். எதுவுமே ஒழுங்கா கேட்காது, எல்லாமே மட்டினஸ் இருக்கும், ஒரு மாதிரி மஃபுல்டு சவுண்டா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சப்வூஃபர் வந்து கரெக்டா அது ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி ப்ராப்பரா அதை கேலிபிரேட் பண்ணோம்னா யூ வில் ஃபீல் இட் ஹியர். அந்த இம்பாக்டை வந்து ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட். So that is what we did. But இந்த ரூமுக்கு வந்து ஆக்சுவலா 2 சப்வூஃபர் போட வேண்டியது. பட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ பட்ஜெட் வந்து நம்ம ரொம்ப டைட் பண்றதுனால ஒரு சப்வூஃபர் இப்போதைக்கு போட்டிருக்கோம். பட் அகைன் we have options to upgrade also. ஸோ இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 1 or 2 years down the line இல்ல எனக்கு இன்னொரு சப்வூஃபர் போட்டா என்ன இருக்கும்னு கண்டிப்பா கேட்பாங்க, எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ then we will give another subwoofer. So that is how it will ஒரு மாதிரி ஸ்டாகர்டா வந்து ஒரே டைம்ல அகலக்கால் வைக்காம ஸ்டாகர்டா போறது நல்லது. ஸோ இங்கேயுமே வந்து டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இன் பர்டிகுலர், அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து 6 லேயர்ஸ் என்னதான் பண்ணாலுமே எந்த இடத்துல வந்து
ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் பேனல்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல டிஃப்யூசர்ஸ் வைக்கணும், இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க பாக்குற இந்த பில்லர்ஸ் கூட வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டிசைன் பர்பஸ், பட் வி நீட் at certain point we need some kind of reflection also to maintain the mid range and high frequency, right. So அதனால இந்த ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது, அப்சார்ப்ஷனும் தேவைப்படுது. அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த அக்கோஸ்டிக்ஸே வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டிஃப்யூஷன், இது மூணுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சாதான் அந்த ரூம் வந்து அந்த மிட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், இல்லை லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்கள் ட்ராவல் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டிசிஏ கஸ்டமர்ஸ்க்கு வை ஷுட் தே சூஸ் டிசிஏ, அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் இதுக்கு முன்னாடி யாரோ கேட்டிருக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. வை டிசிஏ? கோர் ஆடியோஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுப்போம். எனி என்ன சொல்றது, நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் அப்ரோச் வி டேக் இஸ் டெக்னாலஜி அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச். சும்மா வந்து இது வந்து இப்படி பாடணும், அது அப்படி பாடணும்னு சொல்லி அடிச்சு விட்டு பண்ற இதெல்லாம் கிடையாது. சயின்டிஃபிக்கா இந்த ரூம்க்கு வந்து எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து போட்டா கரெக்டா இருக்கும், அண்ட் எந்த சிஸ்டம் போட்டா கம்ப்ளைண்ட் வராம இருக்கும். பிகாஸ் இது வந்து அக்கோஸ்டிக்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ சவுண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். அப்சல்யூட்லி. அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வந்து எப்போவுமே ஒரு தம் ரூல் என்னன்னா, த மோர் குவான்டிட்டி யூ ஸ்பெண்ட் த லெஸ் குவான்டிட்டி யூ வில் கெட், பட் வித் குவாலிட்டி. அப்போ when we apply that formula in sound dB வந்து டெசிபல்ஸ் குறையும், பட் குவாலிட்டி வந்து வெளியில வரும். இப்போ டெசிபல்ஸ் ஒரு பக்கம் குறையுது, குவாலிட்டி ஒரு பக்கம் எடுத்துட்டு வரோம்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி வெளியில எடுத்துட்டு வரதுக்கு ஒரு புஷ் தேவை. அப்போ பவர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாமே. பிகாஸ் there are lots of numbers behind it, lots of calculation behind it. மெஷர்மெண்ட் தான் மெயின். இந்த ரூமுக்கு இந்த சவுண்ட் எப்படி இன்டர்பிரட் ஆகும், நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்ட் எடுத்துட்டு வந்தோமா இல்லையா அட் எண்ட் ஆஃப் த டே, அது ஜஸ்ட் ஒரு ஆன்சர் தான். பட் அதுக்கு பின்னாடி நிறைய மெனக்கெடல் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கால்குலேட்டிவா பண்ணி தான் ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். ஒரு ஹோம் தியேட்டர் அது ரெஃபரன்ஸ் லெவல் நம்ம எடுத்துட்டு வரோம். அண்ட் அது சயின்டிஃபிக் அப்ரோச். இது வந்து வெறும் பிஸ்னஸாக மட்டும் பண்ணாமல் at the end of the day this is business. I am not going to lie about it, right? So everybody, this is the only business that is putting bread on my table, right? Absolutely sir. So நான் வந்து அதுல வந்து எதுவுமே ஒளிவு மறையல, ப்ராஃபிட்க்கு பண்றோம். பட் அதுலயுமே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் வெரி பர்சனல். ஒரு கஸ்டமர் வந்து ஹோம் தியேட்டர் வந்து வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் எதுவாக இருக்கணும்னா சினிமா தியேட்டராக தான் இருக்கும். சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் they are exposed to pure sound. Absolutely. And அந்த சவுண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வீட்லயும் ஒரு மினியேச்சர் லெவல்ல எடுத்துட்டு வரணும், அது ரெப்ளிகேட் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தான் அந்த ஃபர்ஸ்ட், அதுதான் மோட்டிவேஷன் பாயிண்ட். ஸோ அதுல இருந்து அவங்க வீட்டில் கட்டமைக்கும் போது ஃபர்ஸ்ட் போராட்டம் வந்து அவங்களுக்குள்ளேயே the war is within. எஸ். நம்மளுக்கு என்ன அவ்வளோ, நம்ம நார்மலாவே நானே வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வீட்டுக்கு போடுறேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் என்ன கேட்பேன்னா, நம்மளுக்குன்னா காசு அவ்வளோ கொழுத்து போய் கிடக்குதா, நம்ம இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா, நம்மனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றது தான் எல்லார் மைண்ட்லயும் வரும். இதுக்கு வேற எதனா நம்ம வீட்டு மனம் வாங்கி போடலாம், கார் வாங்கலாம், நகை வாங்கலாம், வேற எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி ஒரு கஸ்டமர் வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவா அந்த கான்ஃபிளிக்ட வந்து உள்ளே நடத்தி அதுல இருந்து ஜெயிச்சு வரும்போது அடுத்த பிரச்சனை ஃபேமிலி கிட்ட இருந்து வரும். கரெக்ட். வீட்டுல வைஃபோ பேரண்ட்ஸோ ஒத்துவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இப்ப வைஃப் தான் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். சரிங்க, ஓகேவா? சோ வைஃப் ஃபேக்டர்ன்றது நீங்க வந்து you cannot eradicate. அவங்க டெசிஷன் மேக்கிங்ல ஒரு பார்ட் வந்துரும்ல. they will இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆர் ஆல்சோ வந்து இன்வெஸ்ட்மென்ட் சேவிங்ஸ் மென்டாலிட்டில தான் இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். நம்ம செலவு பண்ற மென்டாலிட்டில திங்க் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட். Absolutely. We have that men will be men. Yes, of course. Yeah. So அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி
ஒரு ஹோம் தியேட்டர் கட்டமைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வரும்போது there are lots of emotions gone behind it, lots of arguments, ஒரு சண்டை, இது எல்லாமே வந்து தாண்டி அவங்க ஜெயிச்சு நம்ம கிட்ட வரும்போது அப்போ அது வந்து பர்ஃபெக்டா நம்ம பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து they will feel it's worthy. Correct. At the end of the day they should feel that yeah நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட்ஸுக்கெல்லாம் இட்ஸ் worthy அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணணும். அது அந்த ஒரு நாள் நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு டெமோ போடும்போது அவங்க கிட்ட இருந்து வர அந்த சந்தோஷத்துக்கு வந்து அழகே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வந்து எமோஷனல் பாண்டிங். இது வந்து எமோஷனல் ரீதியா நம்ம வந்து அணுக வேண்டியதா இருக்கு, ரைட்? தேர்ட் ரீசன் வந்து வேல்யூ ப்ரொபோசிஷன். ஸோ நாங்கள் வந்து இங்கே எங்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இங்கே என்ன மாதிரியான சிஸ்டம் வரணும், இப்போ டெக்னிக்கலா இங்கே என்ன மாதிரியான சிஸ்டம் வரணும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். எமோஷனலாகவும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அப்படிதான் அதை வந்து அணுகுவோம், ரைட்? அப்படி இருக்கும்போது தேர்ட் வந்து விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிராண்டுக்கு நம்ம போகிறோம். இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட 35,000 பிராண்ட்ஸ் வந்து இருக்கு இன் இந்தியா. இந்தியால அக்ராஸ் 35,000 பிராண்ட்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு வந்து எந்த பிராண்டுக்கு போகணும், எது வந்து நம்மளுக்கு ரிலையபிளா இருக்கும், யாருக்கு வந்து அந்த ஹெரிட்டேஜ் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து யூடியூப்லயோ சோஷியல் மீடியாலயோ இல்ல அவங்களோட சர்க்கிள்ல இது செம்மையா இருக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லும்போது they will go for it, but then after a certain point of time they won't feel the value of it. இல்ல ஏதோ வந்து தப்பா இருக்கு, இல்ல நம்மளுக்கு இது பிடிக்கல, இல்ல நம்மளுக்கு எதுவும் செட் ஆகல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. அந்த ஹோம் தியேட்டர் போட்டாலுமே அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் நாங்க வந்து பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றதே வந்து நாங்க 3 கிரைட்டீரியா வச்சிருக்கோம், பாராமீட்டர்ஸ். அதை ஃபுல்ஃபில் ஆனாதான் அந்த பிராண்டையே நாங்க உள்ள எடுத்துட்டு வரோம். ஓகே. நம்பர் 1 டெக்னாலஜில வந்து மேல இருக்கும் அந்த பிராண்ட். முக்கியமா அந்த பிராண்டுக்கு வந்து R&D டீம் இருக்கணும். நாட் சும்மா வந்து இன்னொரு பிராண்ட்ல இருந்து எலவல் ஒரு டெக்னாலஜி வாங்கிட்டு வந்து பண்றதெல்லாம் நிறைய கிடையாது. they should have a dedicated R&D team. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் எடுப்போம் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் கன்சிடரே பண்ணுவோம் நாங்க. கரெக்ட். நம்பர் 2, இது எதுக்கு நான் வந்து சொல்றேன்னா, ஒரு இன்ஹவுஸ்லயே வந்து R&D டீம் இருக்கு அப்படின்னா they will have a patented technology. அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்போ ஒரு யூனிக்னஸ் இருக்கும்போது, ஒரு பேட்டன்ட் அதுக்கு இருக்கும்போது அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே. நாளைக்கு நீங்க ரீசேல் பண்ணும்போது அந்த பிராண்டோட வேல்யூ வச்சுதான் உங்களுக்கு அந்த ரீசேலுக்கான வேல்யூ கிடைக்கும். கரெக்ட். சும்மா கண்ட பிராண்டை தூக்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு அதை விற்க முடியாம கஷ்டப்படுங்க. நீங்க மார்க்கெட்ல போய் கொடுக்கும்போது சார் இது என்ன பிராண்டுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூ வில் ஃபீல் ரிஜெக்டட். எனக்கு நல்ல மார்ஜின் வந்திருக்கும் அந்த பிராண்ட்ல, பட் உங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல, எதுவுமே இல்லை. அதை எடுத்துட்டு போய் காட்டும் போதுதான், அது விற்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஆக்சுவல் பிராண்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ கண்ட பிராண்டை போட முடியாது. ஸோ டெக்னாலஜிக்கலி ரொம்ப வெர்சடைலா இருக்கணும் அண்ட் ஹெரிட்டேஜ் இருக்கணும். அது ஒன்று. செகண்ட் வந்து you should not, or we would not allow the customers to pay for the brand name, rather than we will allow them to pay for the technology. Understood. டெக்னாலஜிக்கு தான் பே பண்ணணும் தவிர்த்து சும்மா ஒரு சில பிராண்ட்லாம் ரொம்ப ஹை எண்டா இருக்கும், பார்த்தா டெக்னாலஜி வந்து ரொம்ப மற்றவங்க கொடுக்குற அதே ஸ்கேல்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதோட ஒரு பிராண்ட் ஏன் வந்து இங்க இருக்கும் 10 லட்ச ரூபாய் சொல்லுவோம், அதே ஸ்பீக்கர் வந்து இன்னொரு பிராண்ட்ல வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே. ஓகே. ஆனா இவன் அந்த பிராண்டோட அந்த பேரை வச்சு சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. பிகாஸ் அதுக்கு R&D இதெல்லாம் இருந்தாதான் அவனால வந்து அந்த 10 லட்ச ரூபான்னு சொல்லி அந்த விலையை நிர்ணயம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம சும்மா 10 லட்ச ரூபாய் எடுத்து தூக்கி யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அந்த விஷயத்த நாங்க பார்த்துப்போம். So the customer should end up paying for the technology rather than brand name. Understood. And third is very very important, after sales service. Even we are also struggling like anything with after sales service. Even though நம்ம வந்து இவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பிராண்ட் எடுத்து நம்ம வச்சாலுமே ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்கு வந்து நாங்க ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுலயே வந்து முக்காவாசி பிராண்டை நாங்க வந்து டோட்டலா டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதா போகுது. ஓ, ஓகே. ஈவன் தோ பல வருஷம் எங்களுக்கு அவங்களோட வந்து தொடர்பு இருந்தாலுமே, அவங்க கூட பிசினஸ் பண்ணியிருந்தாலுமே, ஒரு ஒரு ட்ரெண்ட் அப்படியே அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து டவுன்ல போகுதுன்னா அந்த பிராண்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். யோசிக்கிறதே கிடையாது. பிகாஸ்
கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி வராங்க. கரெக்ட். நம்ம தான் வந்து நாளைக்கு எதனா போய் நிக்கணும். அப்படி இருக்கும்போது we are taking accountability for it. Correct. TCS is cherry picking and doing the execution. Yes. Because இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இல்லனா இந்த எக்யூப்மெண்ட்லாம் இட்ஸ் ஜஸ்ட் லைக் a brick. Absolutely. அது தனியா ஒரு இடத்துல கிடக்கும். ஆமா. அதுக்கான பர்பஸே கிடையாது. Correct. Yeah. அதுக்கான ஆஃப்டர் சேல் சர்வீஸ் we have to have it in place. முன்ன பின்ன ஆகும். ஆனா டிசிஏல வந்து நாங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ஹானர் பண்ணாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிளீன் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கோம். டிலே ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா அது பண்ணி கொடுப்போம். அது வந்து சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. எங்களோட இதுவே வந்து எங்களோட மெயின் தாரக மந்திரமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்போம். கரெக்ட். இது இருக்குன்னா இருக்கு. சோ இதுதான் உங்க வேல்யூ ப்ரொபோஷன் இத்தனை வருஷமா. கண்டிப்பா. குட் குட் குட், வெரி குட் டு ஹியர். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா வச்சு தான் பிராண்ட் எடுக்கிறோம். ஸோ இதுலயே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாதி விஷயம் வந்து அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிரும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு யூனோ சூஸ் TCA. ஓகே. அண்ட் TCA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கோர் ஆடியோஸ். ஓகே. ஸோ அதையும் சொல்லி இப்போ என்னடா இது வேற ஏதோ கம்பெனி பேர் சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்க போறாங்க ஆடியன்ஸ். ஸோ இது ஒன்று. அண்ட் இப்போ இந்த கான்வர்சேஷன் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி, இது முடியும் இது முடியாது முன்னாடியே சொல்லிடுவோம். எங்களோட பிரைஸ் கோட்ஸ் பார்த்தாலே தெரியும். அதுலயுமே வந்து எல்லாமே பக்கவா செக்ரிகேட்டடா இருக்கும். ஓகே. எல்லாமே வந்து ப்ராப்பரா பிரிச்சு தான் அதுல வந்து போட்டிருப்போம். எது ப்ராஜெக்ட்ல நாங்க பண்ணுவோம், எது எங்க ஸ்கோப்ல வரும், எது அவுட் ஆஃப் ஸ்கோப்ல வரும்ன்றது கிளியரா சொல்லிடுவோம். சோ தட் கஸ்டமர் கேன் பி வெரி ஷுர் அஸ் டு வாட் தே ஆர் வென்ச்சரிங் இன்டு. கரெக்ட். ஏர்டெல் பில் மாதிரி இருக்காது. கண்டிப்பா இருக்கு. சரி, ஓகே. ஏர்டெல்லோட இன்சூரன்ஸ் இது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்காது. ஒரு சரிங்க, எல்லாமே கிளீனா இருக்கும். ரைட். சோ நேத்து கூட ஒரு கோட் கொடுத்துட்டு டிஸ்கஷனுக்கு உட்கார்ந்தோம். கஸ்டமர் அதுல டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் he said நானும் வந்து நிறைய கோட்ஸ் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட 20-30 டவுட்ஸ் வச்சிருக்கேன். உங்களோட கோட்ல வெறும் 3 டவுட் தான் இருக்கு, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரண்டா இதுதான் நடக்கும். இப்போ கோட் வந்து ரொம்ப கம்மியா அண்டர் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார் இதுல இது வராது, அதுல அது வராது, இந்த கதைக்கெல்லாம் வேலையே கிடையாது. அது நாங்களே என்ன பண்ணுவோன்றது நம்மளே போட்டுட்டோம்னா, எது பண்ண மாட்டோம்னு போட்டுட்டோம்னா கஸ்டமர் வில் பி பேசிக்கலி core audio setting very clear expectations. கண்டிப்பா. Yes. ஒரு ப்ராஜெக்ட் குள்ள வெஞ்சரோம் because at the end of the day it is our effort and their effort also. அவங்களோட ஹார்ட் அண்ட் மணியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுல போயிட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா, இது எமோஷனலா நம்ம வந்து அணுக வேண்டிய விஷயம். ஏற்கனவே பல வகை கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கஸ்டமர் வரும்போது திருப்பி ஏன்டா பண்ணோன்றது அந்த ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. ஸோ அதுல நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். I am sure this value proposition is helping you travel. Yes, simple. Exactly. Yeah. Very good, sir. This is what keeping us going. அதுக்கப்புறம் ரீசெண்டா கூட ஒரு பேசிக்லி ஐ ஃபாலோ யூ அண்ட் உங்க வீடியோல சொல்லியிருந்தீங்க வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 3-4 lakhs 5 lakhsல கூட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண மாதிரி சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? See, ரீசெண்டா since you said that you are following me, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு அல்ட்ரா ஹைண்ட் ஹோம் தியேட்டரும் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து 3-4 ப்ராஜெக்ட் அந்த ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் பிகெஸ்ட் ப்ராஜெக்ட் தட் நம்ம கண்ட்ரியில் யாரும் அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட டார்கெட்ஸ் வந்து எப்போவுமே இங்கே இருக்கிற காம்படிஷன் கூட கம்பீட் பண்ணுறதோட வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்கு அதை எப்படி இங்கே கொண்டு வரலாம், எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னோடியாக தான் இருந்திருக்கோம் நிறைய விஷயத்தில். ரைட். ஸோ அந்த மாதிரி நான் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுற யூஎஸ் ஆர் யூரோப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் $5 million ப்ராஜெக்ட் தான் போட்டிருப்போம். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு அப்போ தெரியாது. இப்போவுமே வந்து இது இந்த அளவுக்கு பண்ணுறதே வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்கு. ரைட். ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வளர்ந்துட்டு வருது. பட் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற கிளைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஹோல் இந்தியாவில் ஸ்கவுட் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம், இங்கே கம்பெனிஸ்லாம் இருக்கு, அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, அதனால பண்ணலாம்னு சொல்லி இறங்கி பண்ணோம். இட் வாஸ் சூப்பர் சக்ஸஸ்.
ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து அங்கே சுற்று வட்டாரத்துல இல்ல, இந்தியாலயே கிடையாது. ஓகே. எல்லாரும் வந்து பார்த்துட்டு எங் தட் ஒன் ப்ராஜெக்ட் புட் அஸ் ஆன் த வேர்ல்ட் மேப். வெரி குட். அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் வந்து நானே எதிர்பார்க்கல. சக்சஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட எண்ணம். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் எண்ணம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஸ்கேல். பட் எங்களுக்கு கிடைச்ச அந்த அப்ரிசியேஷன்லாம் வந்து வேர்ல்ட் லெவல்ல அது வரும்போது நான் யோசிக்க கூட இல்லை அந்த மாதிரி வருமா. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு நம்பர் 1 ப்ரீ ப்ராசஸர் as everybody knows Pranav. So, அவங்களோட நியூஸ் லெட்டர்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கேஸ் ஸ்டடியா போட்டிருந்தாங்க. இம்ப்ரெசிவ் சார். வெரி குட், வெரி குட். அண்ட் மேட்விஆர் வந்து அவங்களோட சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து போட்டிருந்தாங்க. So that is something that's a reach, that's the reach TCS got so far. ஆமா, வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. So அந்த மாதிரி ஒரு ரீச் வரும்ட்டு. So அதுல இருந்து நிறைய பேர் வந்து எப்படி பண்ணீங்க, ஈவன் காம்படிட்டர்ஸே வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்ட்டு. இங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் அதுல நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ண எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பவுமே நம்ம வந்து இதே ஸ்கேல்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் வரும், அந்த ஸ்கேல்ல வரும் கண்டிப்பா. பட் ஒரு டெக்னாலஜி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து போகணும். அப்பதான் அந்த டெக்னாலஜிக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும். அப்பதான் அந்த இண்டஸ்ட்ரியும் ஃபிளரிஷ் ஆகும். அன்லஸ் ஆர் அன்டில் இஃப் இட் டசன்ட் ரீச் டு காமன் பீப்புள், இட் ஒன்ட் ஃபிளரிஷ். அது வந்து நீங்க வந்து இப்போ நார்மலா நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம்னா அது அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் when you look into a very higher perspective, ஒரு தொலைநோக்கு பார்வையால பார்க்கும்போது ஒரு காமன் பீப்புளுக்கும் அந்த டெக்னாலஜி போகும்போது when you give that taste to the customers, அப்பதான் அதுக்கான அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய ரிசர்ச், நிறைய விஷயங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு டோர் ஓபன் ஆச்சு. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் அவங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து வைக்கும்போது, அப்போ ஒய் நாட் வி கேன் யூனோ காட்டர் தட் சர்வீஸ் டு யூனோ ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்லயே நம்ம பண்ணலாமே அப்படின்றது தான் நாங்க யோசிச்சோம். அதனாலதான் அந்த இதுக்கு அந்த லெவலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். பிகாஸ் சும்மா பேருக்கு வந்து போகக்கூடாது. போனாலுமே அதுல வந்து கோர் ஆடியோஸோட சிக்னேச்சர் இருக்கணும். இவங்க வந்து பண்ணா இது நல்லா இருக்கும், இது கரெக்டா இருக்கும், இவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கு. சோ அதை வந்து காப்பாத்துற மாதிரி போகணும், தவிர்த்து அது வந்து ஏனோதானு பண்ணி பேருக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அண்டர்ஸ்டுட் ஜாவேத் சார். உங்க ஐடியா புரிஞ்சது. யூ வாண்ட் டு கேட்டர் டு ஆல் levels of people. Technology should reach everybody. அதுதான் உங்க ஐடியா, தாட் process. Very good, very good. கஸ்டமர்ஸும் ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது வந்து it is not a necessity, it's a luxury. At the end of the day it's a luxury. Correct. Right? So நம்ம வந்து சினிமா தியேட்டரை பார்த்துட்டு அதோட மினியேச்சர் வெர்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் மணி வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும், வேற வழி இல்ல. அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் கிடைக்கும். கரெக்ட். சரி, after all this conversation, I think there is some question that arises. Why should any customer invest in this? Why can't I just go spend a few bucks? ஒரு படத்துக்கு போய் ஒரு 1000-2000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, இல்ல ஒரு 10,000 ரூபாய் படத்துக்குன்னு ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? நீங்க எல்லா டைமும் வந்து சினிமா தியேட்டருக்கு அதுக்குன்ட்டு ஒரு பிளானிங் இருக்கு. மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ்லாம் போகவே முடியாது, கண்டிப்பா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. அண்ட் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ஸ்ல ஃபேமிலி டைம்னு ஸ்பெண்ட் பண்ண முடியாத நபர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கு இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். பிஸ்னஸ் பீப்புள் நான் சொல்றது. ஸோ வீட்லயே வந்து ஹோம் தியேட்டர் இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும். எப்படி ஒரு கார் வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு மைல்ஸ்டோன் ப்ரொபோர்ஷனா அமையுது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி தான் ஒரு ஹோம் தியேட்டர். உங்களோட லைஃப் ஸ்டைலே அதுல வந்து மாறுது. த குவாலிட்டி ஆஃப் லைஃப் யூ ஆர் லிவிங், இது எல்லாமே வந்து மாறும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து 5 BHK 6 BHKன்னு வீடு கட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, எல்லாருக்கும் அதுல டிவி, கையில எல்லாருக்கும் மொபைல் கேட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ரூம்ல போனா அவங்களால நீங்க பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் காமனா வந்து டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நடக்கலன்னு சொல்லல, ரொம்ப கம்மியாயிடுச்சு. கரெக்ட். அவங்கள போயிட்டு நீங்க கதவை தட்டி கூப்பிட்டு ஒருத்தரையும் கூப்பிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு புலம்புவாங்க. ரைட். அப்படி இருக்கும்போது ஒரு சண்டே
ஆஃப்டர்நூன் சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலி டைம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க. கரெக்ட். ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன், வேர் யூனோ வெளி உலகத்துல இருந்து ஐசோலேட் ஆகி உங்க ஃபேமிலிக்குன்ட்டு நீங்க ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்றது. இந்த ரூம் வந்து ஜஸ்ட் நீங்க ஹோம் தியேட்டரா கன்சிடர் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ரூம். நீங்க இந்த சின்ன ரூம் உள்ள ஒரு பெரிய ஃபேமிலி உள்ள உட்காந்து நீங்க நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா நிசப்தமா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. படம் பாக்குறோன்னே எல்லாம் செல்போன் எல்லாம் வந்து சைலண்ட்ல போட்டுருவாங்க. ஸோ அகைன் உங்களுக்கு வந்து படம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இட் வில் கிரியேட் an opportunity to bond with your family. ரைட், அப்சல்யூட்லி. இதெல்லாம் தான் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இதுல வந்து நிறைய மக்களுக்கு வந்து வேற கருத்துக்கள் கூட இருக்கலாம். ஓ, இப்படி ஹோம் தியேட்டர் செலவு பண்ணாதான் ஃபேமிலி டைமா, இல்ல வெளியில பீச்சுக்கு போனா கூட தான் நாங்க ஃபேமிலி டைம். எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம் வச்சு தான் பண்ணுவாங்க. இது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ், அதுல வந்து ஒரு ஃபேமிலி டைம். ஏன்னா நான் இது எதுக்கு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த ரூம்லாம் நல்லா பண்ணலாம் சார், இப்படி பண்ணுங்க, அக்கோஸ்டிக்ஸ்லாம் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லும் போது, தம்பி எனக்கெல்லாம் டைமே இருக்காது தம்பி, நான்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலே பெரிய விஷயம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலே பெரிய விஷயம்னு சொல்றவங்க எண்ணி 6 மாசத்துல எனக்கு கால் பண்ணி அன்னைக்கு சொன்னீங்க, ஆனா எனக்கு வந்து வாரத்துல ஒரு நாளாவது நான் ஹோம் தியேட்டர்ல படம் பார்க்காம என்னோட அந்த வாரம் ஓட மாட்டேங்குது. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கு. எனக்கு நல்ல அது என்ன சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அடுத்த வாரம் நான் ஓடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அதெல்லாம் வந்து ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இட் இஸ் யூனோ எமோஷனலா ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து ஒரு கனெக்ட் இருக்கு. ரொம்ப எமோஷனலா இது கனெக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சுது. சோ அதுதான் விஷயம். ஓகே. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சினிமா தியேட்டர்ல நல்ல படத்தை என்ஜாய் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் போடும்போது, இது எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு 15 to 20% வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு பர் இயர். வாவ், ஸ்கேலிங் அப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஹோம் தியேட்டருக்கு ஆப்ட் பண்றாங்க. பிகாஸ் நம்ம வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து வி ஹேட் அ லைஃப் ஸ்டைல் வேர் ஒரு வாரத்துக்கு படத்துக்கு போயிடணும், மாலுக்கு போகணும், வெளியில சுத்தணும்ன்ற ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துருக்கோம். டக்குன்னு 2 மாசம் எல்லாரையும் பிடிச்சி லாக்டவுன் பண்ணவனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த எஃபெக்ட்ல இருந்து தான் வீடு கட்டும் போதே எல்லாரும் ஹோம் தியேட்டர்னு ஒரு ரூமை போட்டுடுறாங்க. அது நீங்க சின்ன ரூம் 10க்கு 10 ரூம்லயும் நீங்க ஹோம் தியேட்டர் வந்து கட்டமைக்கலாம். இல்ல 12க்கு 24, 14க்கு 26 இந்த மாதிரி ரூம்ஸ்லயும் மிட் சைஸ்லயும் நீங்க வந்து ஹோம் தியேட்டர் வந்து கட்டமைக்கலாம். நிறைய பேர் வந்து டூப்ளெக்ஸ் ஹவுசஸ் எல்லாம் வந்து கட்டுவாங்க. கீழே ஒரு ஹால் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு ஹால் இருக்கும். அது வேஸ்டா இருக்கும், அது எதுக்குமே யூஸ் கிடையாது. மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்கு ஒரு ஆக்சஸ் பண்ற ரூம் தான் இருக்கும். ரொம்ப விசாலமா இருக்கும் இடம். அந்த ஓரத்துல ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் பண்ணலாம். என்னதான் அது ஓபன் ஸ்பேஸா இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் ஆர் என்ஜாயிங் ஆக்சுவலி. வெரி குட், வெரி குட். ஓகே சார், ஃபியூ மோர் क्वेश्चंस. இட்ஸ் ஓகே. இந்தியால பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் growth எப்படி இருக்கு? நீங்க என்ன பாத்தீங்க இந்த few years of you being in the industry? How is the growth of home theater? சொன்னேனே, it's flourishing actually. 15 to 20% stable growth வந்து ஹோம் தியேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதனால தான் உலகத்துல இருக்கிற தலை சிறந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியால இங்க வந்து அவங்களோட ஆபீஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா because they see a huge market in India. ஏதாவது ஒரு percentage can you put it on a scale அந்த மாதிரி சொன்னேனே 15 to 20% ரொம்ப ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே. சோ எல்லா வீட்லயும் ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி இனிமே தியேட்டர் இருக்கணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கும். See, end of the day இது வந்து நான் திருப்பியும் சொல்றேன், it is not a necessity. Right. It's a luxury தான். But again நம்ம என்ன சொல்றது, காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போறோம், 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம். இந்த ரொட்டீன் வந்து மொனோட்டனஸா வந்து லைஃப்ல போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பசங்களை கல்யாணம் பண்ணோம், வந்தோம், சம்பாரிச்சோம், வாழ்ந்தோம், செத்தோம், இப்படிதான் வந்து லைஃப் வந்து போயிட்டே இருக்கு. இந்தியனோட ஒரு சராசரி இந்தியனோட லைஃப் வந்து இப்படிதான் போகும். ரைட். சோ நம்மளுக்குன்ட்டு இன்னைக்குனா ஒரு நாள் வந்து ஒரு பேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதுக்குன்ட்டு நம்ம எதனா ஒரு சின்ன அமௌண்டாவது செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து மேம்படுத்தும்.
ரைட். ஒரு சில பேருக்கு வந்து பேஷன் வந்து நிறைய பேருக்கு வேற வேற இருக்கும். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, ஃபுடீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இல்லை கண்ட்ரீஸ்க்கு போய் கூட சாப்பிட்றவங்க, அதுக்குன்னு செலவு பண்றவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் டிராவல் பண்ணுவாங்க, டிராவல் பண்றதே அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பேஷன் இருக்காங்க, அதுல சம்பாதிக்கிறது, அதுல இருந்து எந்த வருமானமும் வராது. தே ஆர் பேஷனேட், அவங்களோட மன திருப்திக்காக பண்றது. அதே மாதிரிதான் சவுண்டும். இப்போ சவுண்ட்லயும் வந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு சம் கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு பியூர் சவுண்டுக்கு நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா, நாட் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் சம் பீப்புள் அவங்க அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. அடிக்ட் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு ஓகே, ஒரு படத்தை வந்து நம்ம இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் இப்படி இருந்தாதான் அதை பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்ற ஒரு பார்வை வந்துரும். சோ அதுல இருந்து there is no going back. once they are exposed, they are exposed. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி வந்து சவுண்ட்ல வந்து நீங்க கரெக்டான இடத்துக்கு இல்ல கரெக்டான ஆட்களை நீங்க வந்து மீட் பண்ணாம, நீங்க அந்த ஒரு கன்சல்டேஷன் எடுக்காம நீங்க பண்ணீங்கன்னா, you are prone to lose lots of money. Absolutely. Because you will be doing lots of trial and error. அதுக்கு நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நாங்க உங்களுக்கு ஒரு பாத்தாவது காட்டுவோம். நீங்க உங்களுக்கு பிசினஸே கொடுக்க வேணாம், எனக்கும் அது பேஷனேட் தானா, ஐ எம் வெரி பேஷனேட். இன்னைக்கு கூட பிசினஸே இல்லைன்னா கூட கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிசினஸ் கொடுக்கலனாலும் என்கிட்ட வந்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் அந்த பேஷனுக்கு வந்து நான் மரியாதை கொடுப்பேன். No, unlike other owners, generally, I feel that நீங்க வந்து more of a subject matter expert and the owner of the business, so which is complementing. That is one thing. But அதெல்லாம் மீறி நானும் வந்து ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்டு இதுல வந்திருக்கோம். இதுல என்னாலையும் வந்து ஐ வாஸ் ஆல்சோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹெல்ப்லெஸ். நம்ம கிட்ட வந்து ஆசை இருக்கும், ஓ இந்த ஸ்பீக்கர்லாம் நான் என்ன சொல்றது இம்போர்ட்டட் மேகசின் எல்லாம் பார்ப்பேன், பயங்கரமா எல்லாமே வந்து $2,000-3,000 வந்து போட்டிருப்பான். நம்ம எல்லாம் இதை பாக்குறதோட சரி, என்னைக்குதான் ஒரு நாள் இதை தொட்டு பாத்திர மாட்டோமா, அவ்வளவுதான் நம்மளோட இது இருந்தது. அதுல இருந்து தான் எல்லாருமே வந்தோம். கரெக்ட், ரைட். சோ அந்த பேஷன் வந்து இருக்கணும், அந்த எமோஷன் தான், அந்த எமோஷன் பாண்டிங் இருக்கும். அண்ட் அந்த சவுண்டுக்கான அந்த பியூர் லவ். Absolutely. That's the fire connecting everybody. Yeah, that's actually the fire. Exactly. In fact, that runs your business as well. Yeah. In fact, நான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஆரம்பத்துல வந்து நானும் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து அந்த லாக்டவுன்ல தான் நான் ஆரம்பிச்சேன். Why don't we do this அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நான் டெக்னாலஜி பத்தி அப்பயே வந்து பயங்கரமா ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் ஹோம் தியேட்டர், இவ்வளவுதான், இதுதான் டெக்னாலஜி, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி சொல்லும் போது நிறைய ஷோரூம் ஓனர்ஸ் வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, தம்பி நீ எல்லாத்தையும் சொல்றப்பா, ஒரு க்ளோஸ் டோர்ல நடக்க வேண்டிய கான்வர்சேஷன்லாம் நீ வந்து எடுத்து எல்லாருக்கும் ஈஸியா கொடுத்துட்ற, மக்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு படிச்ச விஷயத்த வந்து ஈஸியா நீங்க வந்து வெளியில கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ தெரியாது அப்படின்லாம் நிறைய விமர்சனம் என் மேலேயே வச்சாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ பணத்தை வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது he should know where he is venturing to. Yes. இதனால என்ன வேல்யூ கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து பண்ணுவாங்க. கரெக்ட். உங்க வேல்யூ ப்ரொபோசிஷன் அவங்க ஃபீல் பண்ணணும். இந்த டெக்னாலஜி என்ன, ஆமா, அதுல வந்து வாட் ஐ கெட் அவுட் ஆஃப் இட், இதெல்லாமே வந்து தெரிஞ்சாதான் அதுல வந்து உள்ள போக முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து அப்படியே பொத்தி வச்சு யூஸ் கிடையாது, அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சு. இன்னைக்கு நம்ம வந்து we are living in the age of communication. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தோம்னா கஸ்டமருக்கும் வந்து புரியும் அது எதுல வந்து அவங்க வெஞ்சர் ஆகுறாங்கன்னு. எதுவுமே தெரியாம முன்னெல்லாம் வந்து டெக்னாலஜியில அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது அந்த அவங்களோட டேஸ்ட்டுக்கு அது தேவைப்பட்டிருக்காது. ஓகே, அது எல்லாமே இன்னைக்கு யூடியூப் இருக்கு. Absolutely. Yeah. அதுல நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய பேர் வந்து டெக்னிக்கலாவும் பேசுறாங்க. கரெக்ட். ஸோ அதுல நாங்களும் ஒருத்தவங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொல்றீங்க, அது ஒரு டிராவல், இட்ஸ் அ டிராவல், there could be highs and lows there. So இந்த டிராவல்ல நிறைய காம்படிட்டர்ஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் வந்துட்டே இருக்காங்க. எப்படி கோப் அப் பண்றீங்க? How is TCA coping up with this competition?
ஸோ இதுக்கான ஆன்சர் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் த காம்படிஷன். நீங்க காம்படிஷனே இல்லைன்னா ஒரு படத்துல வந்து வில்லன்னு ஒருத்தன் தான் ஹீரோக்கு மரியாதை. நான் ஹீரோன்னு நான் சொல்லிக்க விரும்பல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஒரு பிளாக் இருந்தா தான் ஒயிட் வந்து எடுத்து காட்டும், ரைட்? அதே மாதிரிதான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஃப்ளரிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ காம்படிஷன் இஸ் ப்ராமினன்ட். இதை நான் வரதான் செய்யும். கண்டிப்பா அது வந்து நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது. பட் அகைன் இட்ஸ் வெரி குட். அது வந்து எங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக வைக்குது. அதுதான் வந்து ஒரு வெறியை கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி 10 பேர் பண்ணுவாங்க யூடியூப்ல. நீங்க அதெல்லாம் போய் தடுக்க முடியாது. கரெக்ட். ஆனா ஆரம்பத்துல வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் என்னென்னலாம் பண்றனோ அதெல்லாம் மற்றவங்க பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். அது தட் இஸ் டியூ டு இன்செக்யூரிட்டி. பிகாஸ் ஈவன் ஐ வாஸ் ஆல்சோ நியூ டு யூடியூப். எனக்கும் வந்து அதுல என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு, என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு கோவமா வரும். என்ன நம்ம பண்ணா, நான் டக்குன்னு இது இப்படி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணா அதே அவங்களும் யூஸ் பண்ணி சொல்றாங்க, அவங்களுக்கு ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் வேற இருக்கும். அதெல்லாம் எனக்கு கோவம் வரும். பட் இப்போ வந்து ஐ எம் லுக்கிங் இன் ஹையர் பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் வந்து இவங்களோட வந்து நம்ம போராட முடியாது. கரெக்ட். they will do it because they are also helpless. yes, அவங்களுக்கும் வந்து அதுல ஒரு பாதை வந்து தெரியல. அதனால அவங்க நம்மள ரெப்ளிகேட் பண்றாங்க, ரைட்? சோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெருமையா நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். சோ somewhere we are doing rightன்றது அப்போ போக போக தான் புரிஞ்சுது. அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றதுதான் என்னோட வே ஆஃப் திங்கிங். அதை நோக்கி தான் நான் வந்து போனேன். எப்போ அதை நோக்கி போனோ அப்போவே எனக்கு வந்து இந்த காம்படிஷன் பற்றிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தே கேன் காப்பி மீ, தே கேன் ரெப்ளிகேட், தே கேன் டூ வாட்டர், யூஸ் மை கண்டென்ட்ஸ், என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனால் கோர் ஆடியோஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா, ரைட்? கண்டிப்பா ஜாவேத் சார், அதான் நீங்க கண்டிப்பா காப்பி பண்ணுவாங்க. ஏன் காப்பி பண்றாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ் நீங்களே சொல்லிட்டீங்க. உங்க அவுட்புட் நல்லா இருக்குது, உங்களோட இது அப்ரோச் நல்லா, உங்க டெக்னாலஜி அவுட்புட் நல்லா இருக்கு, அதனால தான் காப்பி பண்றாங்க. ஸோ யூஆர் ஆக்சுவலி மேக்கிங் அ மார்க். டெக்னாலஜின்றது எல்லாருக்குமே பொதுதான். இதுல வந்து நான் வந்து டால்பி அட்மாஸ் நான் சொந்தமா கொண்டாட முடியாது. கரெக்ட் கரெக்ட். there will be thousands of people who are relying on that technology. but the way we எப்படி வந்து இந்த காம்படிஷனை வந்து அணுகுறோம், அடிச்சு ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு வர்றது வந்து எனக்கு எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே இஷ்டம் இல்லை. எனக்குமே ஒரு சில காம்படிட்டர்ஸ்லாம் வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டராகவே இருந்திருக்காங்க. கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தா சார் செம்மையா பண்ணிருக்கீங்க சார், பார்த்தா காம்படிட்டரா இருப்பாரு, அவருக்கு அது பண்ணணும்னு அவசியமே இருக்காது. புரியுதுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு வைப் தான கொடுக்குது. நல்ல ஹெல்த்தியான காம்படிஷன். and it's also pushing you என்ன வந்து அடுத்து கோர் ஆடியோஸ் வந்து மேம்படுத்துது. அது கீழ தள்ளல. absolutely ரைட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்கிறதுனால காம்படிஷன்ஸ் ஆர் வெரி குட். நல்லா இருக்கட்டும், நல்ல எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வரட்டும், நல்லா கம்பீட் பண்ணட்டும். நாங்களும் வந்து அவங்களோட கம்பீட் பண்ணி வளர்றோம், அவங்களும் வளரட்டும், அவ்வளோதான். வெரி குட் சார். ஹேவிங் ஸ்போக்கன் அபவுட் இப்போ நம்ம 5 லட்ச ரூபாயும் பண்ணலாம், சே வி ஆல்சோ சேயிங் வி குட் டூ இட் இன் a few crores. ஸோ யாருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்னோட சிம்பிளா ஒரு who should be going for a home theater? கமர்ஷியல் சினிமா தியேட்டர் வந்து ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு தான் he get motivated and he goes for the home theater in the first place, right? ஸோ அது வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கணும். see we don't எங்களை நோக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. பேரலா நாங்க வந்து 10 ப்ராஜெக்ட் எங்களால பண்ண முடியும். we have workforce for it. பட் என்ன ப்ராப்ளம்னா not all the projects we are taking. understood. பிகாஸ் இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு சில பேர் வந்து கோட்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 60 to 70% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து கோட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம மட்டும்தான் வந்து கால் பண்ணுவாங்க. எப்படின்னா இவர்கிட்ட வந்து அந்த கோட்டை வாங்கிடும். அது என்ன ஆகுதுன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு 10 பேர்கிட்ட கோட் வாங்கியிருப்பாங்க, அதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கும் வாங்குவாங்க. ஆனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு கஸ்டமர் நம்மளை மதிச்சு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு, அவர் வீடு கட்டுறாரு, அவருக்கு நம்ம வந்து நல்ல அதுக்குன்ட்டு டெடிகேட்டடா ஒரு டைம் ஒரு எஃபர்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் கோட் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் 3 to 4 கோட் நான் கொடுக்குறேன். அண்ட் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஆன் அன் ஆவரேஜ் 20 minutes நான் ஸ்பெண்ட் பண்றேன். பிகாஸ் இட் இஸ் நாட் ஆஃப் த ஷெல்ஃப் கோட்.
ஏற்கனவே ஒரு டெம்ப்ளெட் வச்சு எல்லாம் நீ எடுத்துக்கோன்னு கொடுக்கறது கிடையாது. அந்த ரூமோட லேஅவுட்டை ப்ராப்பராக வாங்கி அந்த டைமென்ஷனுக்கு எந்த ஸ்பீக்கர் செட் ஆகும், எப்படி அது பண்ணலான்றத லேஅவுட் என் மைண்ட்லலாம் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கியூரேட்டட் சொல்யூஷனை தான் நம்ம அந்த கோட் கொடுக்குறோம். ஃபார் மீ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நாட் ஒன்லி தட், ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது, சார் நான் இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் நான் வந்து செட்டப் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் எனக்கு கோட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ சம்வேர் ஃபீல் ஆர் கனெக்டட். ஒரு பாண்ட் அங்கே கிரியேட் ஆகிடுது. தே ஆர் லைக் மை ஃபேமிலி மாதிரி ஆகிடும். பிகாஸ் ஐ டோன்ட் see it, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ டோன்ட் see it only as a business. கரெக்ட். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. 1 minute என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஹார்ஸ் டுகெதர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எனக்கு அது வந்து ஒரு உறவு. கரெக்ட். அப்படிதான் நான் பார்ப்பேன். அது வந்து அவங்களுக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக நான் மெனக்கெட்டு அது கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட கோட் வாங்குறதுக்கு முன்னாடி பேசினாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ் போயிடும். ஸ்வீட்னஸ் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, காலே எடுக்க மாட்டாங்க. தே வில் கோஸ்ட் அஸ் அவுட். அப்புறம் ஃபியூ கால்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் தே ஹவ் ஜஸ்ட் அந்த கோட் வாங்குறதுக்கு தான் நம்மளை வந்து கால் பண்ணியிருக்காங்க, நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்படியே அப்ரப்டாக கட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது எதனால்னா, இப்போ நார்மலாக கஸ்டமர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஷோரூமில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா 100 வாக்கின் கஸ்டமர்ஸ் வருவாங்க. நாட் ஆல் 100 people will buy products from you. அதில் ஒருத்தர் வாங்கினால பெரிய விஷயம். We don't feel for 99 people who didn't buy from us. Yes, understood. நம்ம அதை எப்படி பார்ப்போம்னா, ஒரு கஸ்டமர் அவங்களோட எஃபர்ட் அண்ட் டைம் போட்டு ஒரு ஷோரூமுக்கு உள்ள வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கு, ஒரு டைம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. உட்காந்த இடத்துலயே ஃபோன் பண்ணி கோட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து அப்ரப்டா கட் பண்றது வந்து என்னால அது ஏத்துக்க முடியல. ரைட். சி, நீங்க ஒரு ஷோரூம் போறீங்க, நீங்க போய் பாக்குறீங்க, நாங்களும் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுப்போம், எல்லாமே பண்றோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நார்மலா கன்வென்ஷனலா எல்லா பிசினஸ்லயும் நடக்கிறது தான். ஆனா நீங்க கோட்டு வாங்குறது மட்டுமே ஒரு மோட்டிவா வச்சுட்டு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நீங்க வாங்க போறது கிடையாது. அது ஒருத்தரோட டைம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு உங்க டைமும் வேஸ்ட் பண்ணி மத்தவங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணி பண்ணும்போது அதனால என்ன ஆகுதுன்னா, அதுக்குன்ட்டு ஒரு ரிசோர்ஸ் போட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஃபாலோ பண்ணி இட் இஸ் நாட் லுக்கிங் குட். ரைட். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே கோர் ஆடியோஸ் மேல நம்பிக்கை இருக்கு, உங்களோட ப்ராஜெக்ட் இவங்க பண்ணா இவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா, தீர்க்கமா நம்பினீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 100% அதுல டெடிகேட்டடா பண்ணுவேன். என்னோட டெடிகேஷன் தான் மெயின். 100% நான் ஏற்கனவே அங்கே டெடிகேட் பண்றதுனால அது அப்ரப்டா போறதுனால எனக்கு வந்து அது எந்த ஒரு இடத்துல அது உட்கார மாட்டேங்குது. நீங்க ஒரு கோட்ல இவ்வளவு எஃபர்ட் போகுது, மார்க்கெட்ல there are other competitors who even charge for consulting, meaning just to prepare a quote and say how much this commercials will come to. நீங்க ஏன் அந்த மாதிரி அப்ரோச் எடுக்கிறது இல்ல? சி, ஈவன் கஸ்டமர்ஸ்லயே எனக்கு வெல் விஷர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கஸ்டமர்ஸும் வெல் விஷர்ஸ் தான் வைங்களேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கால் பண்ணி, நீங்க ஏன் கன்சல்டேஷனுக்கு வந்து நிறைய பேர் நார்த்லாம் வாங்குறாங்க, நீங்க ஏன் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுல ஆக்சுவலா உடன்பாடு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எமோஷனலா இது வந்து அணுகுறோம். கரெக்ட் கரெக்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலியா நம்ம நினைச்சு நம்ம பண்றது, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம காசு வாங்குறது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பொருள் கொடுக்குறோம், நம்மளோட சர்வீசஸ் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம பில் பண்றோம், அது வந்து பிசினஸ். பட் ஒரு கன்சல்டேஷன் அப்போ என்ன ஆயிடும்னா, அது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா தான் அந்த கான்வர்சேஷன் நடக்கும் தவிர்த்து there is no emotion, there is no connect. Absolutely. Okay. Right. So அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்னோட டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன், அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் பிரைம் மினிஸ்டரோ பெரிய இதெல்லாம் கிடையாது. எனக்கு டைம் இருக்கு, நான் ஸ்பெண்ட் பண்றேன். பட் என்ன கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. So I am also inspired, Javed. தெரியல how capable I'll be in the next few years so I can implement something like this in my home. But so உங்களோட இது என்னன்னா, ஒரு 3 bedroom 4 bedroomல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நாங்க அபார்ட்மெண்ட்லாம் வந்து 15 சேனல்லாம் போட்டு ஹை அண்ட் ஹோம் தியேட்டர்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம். Okay. So it's all about the vision of the customer. Absolutely. So they will have the vision and we will execute it. We will find the ways to execute it. You put forth the challenge. Correct.
we will happily do it. அதுதான் see we have in-depth knowledge about the technology. அது எங்க எப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விஷன் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு அந்த ட்ரீம் மட்டும் தான் இருக்கும். Give us the dream, we will fulfill it. Core Audios has the passion and the technology. Exactly. Super, sir. So as far as this project is concerned, இது வந்து நாங்க நினைச்சதோடயே நல்லா வந்திருக்கு. Because the thing is மெயினா வந்து நாங்க போட்ட அந்த டிசைனர் ஃபேப்ரிக் வந்து ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தது இது எங்கே கிடைக்கும்னு சரி தேடி கண்டுபிடிச்சி அங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் இதை ஹைலைட் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. நான் வந்து ஃபுல்லாவே போட்டுட்டேன் ஆக்சுவலா. ஸோ கஸ்டமர் வந்து ஆக்சுவலா கோட் கொடுத்ததோட இது வந்து ஜாஸ்தியா தான் ஆச்சு. இது வந்து ஆக்சுவலா நான் என்னோட அவுட் ஆஃப் மை பேஷன் ஐ டிட் இட் அண்ட் இட் கேம் அவுட் ரியலி வெல். ஸோ அவங்க ஆர்கிடெக்டும் வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து அது பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நம்மளுக்கு நம்ம மார்ஜின் இல்லை போதே அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. இதுல இல்லைன்னா இன்னொரு விஷயத்துல அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப இனிமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா இது கேட்பாங்க. வந்து பாக்குறவங்கலாம் வந்து இது வால்பேப்பரா இல்ல என்ன ஃபேப்ரிக் இதுன்னு கேக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டபுள் ஷேடடா டியூவல் ஷேட்ல வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஒரு டிஞ்ச் இருக்கும். ஸோ இட் மேக்ஸ் இட் ராயல் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ப்ளஷ்ஷா ஒரு இடத்துல வந்து ரிச்சா வந்து உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் லைக் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் அண்ட் அந்த இதுவே வந்து ஹோல் தீமை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். So and as far as sound is concerned, என்ன சொல்றது, இது காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த ஸ்பேஸ்ல இதுக்கு மேல பெஸ்டா யாராலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அப்படிதான் நாங்க யோசிப்போம். எங்களோட மெயின் மோட்டிவே வந்து டு அன்லாக் த ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் த எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் யாராலையும் ஈவன் யூ மீ எவ்ரிபடி ஹேஸ் ஆக்சஸ் டு எக்யூப்மெண்ட். கரெக்ட். நீங்க காசு கொடுத்தா கடையில கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நீங்க ஸ்பீக்கர்ஸ் மாட்டினா பாட போகுது. பட் ஹவு இட் இஸ் கோயிங் டு சவுண்ட் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். எங்கே நீங்க ஸ்பீக்கர் பொசிஷன் பண்றீங்க, எப்படி இத ரூமோட அந்த 100% பொட்டன்ஷியலை வந்து அன்லாக் பண்ண முடியும், இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். Absolutely. So you can spend 50 lakhs on a what do you say, a system, but if you don't know how to bring the output out of it, not even work for 10 lakhs. Correct. It will sound very flat. Absolutely. Understood, sir. நீங்க பியானோ வாங்கி வச்சுக்கிட்டு நானும் மியூசிக் போடுறேன்னு சொல்லி டங்குன்னு அதுல வாசிச்சிட்டு இருந்தனா வராது. Eventually you can learn. Yes. Learnable. அது learn பண்ற thing தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எஃபர்ட் போடணும். கரெக்ட். இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அத சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத என்னைக்குமே நான் கிளைம் பண்ணவே மாட்டேன். We are still learning and technology is all about you have to come in terms with certain principles, learning and unlearning. You want to learn new things, you have to unlearn. Absolutely. ஒரு ப்ராஜெக்ட்டும் அந்த மாதிரி தான். கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் புது பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து அணுகுறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்றோம். பிரச்சனையே இல்லாம நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்தோம்லாம் நான் கிளைம் பண்ணவே மாட்டேன். பிரச்சனைகள் வரும். ஆனா how we are interpreting it, எப்படி அதை வந்து சால்வ் பண்றோம், கஸ்டமருக்கு அதனால பாதிப்பு இல்லாம அது இன்னல் எதுவுமே இல்லாம ஓகே அட் தி எண்ட் ஆஃப் த டே ரைட் இது ப்ராப்ளம் வந்து இவங்க நல்லா சால்வ் பண்ணாங்க. அது வந்து ஆக்சுவலா இட் கிரியேட்ஸ் மோர் ட்ரஸ்ட். நாளைக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க வந்து நிப்பாங்கன்ற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அங்கே போட்டுறோம். வெரி குட் சார், வெரி குட். அப்புறம் உங்க கான்வர்சேஷன்ல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது. என்னன்னா யுவர் ஹேண்ட் ஹோல்டிங் த கஸ்டமர் ஆல் த்ரூ த எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு, அவுட்புட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நீங்க கஸ்டமர்? எனி மெயின்டெனன்ஸ்? ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் த கஸ்டமர் அட் ஆல் டைம்ஸ். 12 மணிக்கு கூட எனக்கு கால் பண்ணி ஜாவத் எனக்கு வந்து சவுண்ட் வரல அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸையும், அப்புறம் ஐயோ 12 மணி ஆயிடுச்சா, சாரி ஜாவத் நான் டைம் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு உட்காந்து ரிசால்வ்லாம் பண்ணியிருக்கேன் காலையே. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்னேன் இல்லையா, இந்த எமோஷனல் பாண்ட் வந்து வரத்துக்கு மெயின் வந்து இன்னொரு ரீசன் என்னன்னா, கஸ்டமர் ஷுட் ஃபீல் தட் தே ஆர் டாக்கிங் டு தட் பிரதர். ஏதோ ஒரு ஃபேமிலியில ஒரு
எது நான் நம்ம தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட பேசுவோம்ல, எப்போ நம்மனா டைம் பார்த்தா கால் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. எப்பனாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணி இஷ்யூன்னு இருந்ததுன்னா அது ரிசால்வ் ஆகணும் எனக்கு, அவ்வளவுதான். இட் ஹாஸ் டு பி ரிசால்வ்டு. ஸோ அதனால அந்த டைமிங்லாம் நான் பார்க்கறதில்ல. நான் நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்தா கூட கஸ்டமர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, நான் பக்கத்துலேயே தான் ஃபோன் வச்சிருப்பேன். கால் பண்ணா கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரெஸ்பான்ஸ்லாம் இல்லாம இருக்காது. Very inspiring. So we look forward to see more subject matter coming out of you. So அது எனக்குமே வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா இருந்தது டெக்னாலஜி. வாங்கிட்டு வந்தோமா ஒரு ஈவி ரிசீவர்ல கனெக்ட் பண்ணோமா, கஸ்டமர்ஸே அதை பண்ணிடுவாங்க, பெரிய விஷயமா எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இஸ் இவால்விங் அண்ட் இட்ஸ் பிகமிங் மோர் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட். இதுக்குன்ட்டு வந்து அடுத்ததெல்லாம் கோர்ஸ்லாம் வந்துடும் போல இருக்கு. ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இன்டகிரேட்டருக்குன்னு ஒரு கோர்ஸ் வந்துடும் போல இருக்கு. இன்னைக்கே இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வந்து ரைட். யூடெமில நீங்க பாத்தீங்கன்னா கூட அக்கூஸ்டிக்ஸ்க்குலாம் வந்து கோர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. நிறைய இனிமே வந்து நீங்க வாயில வட சுட முடியாது. Yeah, absolutely. Maybe there's a bachelor's in engineering கூட வரலாம். Sound engineering. கண்டிப்பா வரும். Because the market is flourishing. Correct. நீங்க மார்க்கெட் அந்த ஒரு மார்க்கெட் வந்து ஃப்ளரிஷ் ஆகி இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா போய் வந்து உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அதுக்குன்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து கண்டிப்பா வரும். கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே மேல போயிட்டே தான் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் ஆப்டிங் ஃபார் இட். அண்ட் நிறைய டெக்னாலஜியும் உள்ள வருது. மோர் அண்ட் மோர் டெக்னாலஜி வந்து உள்ள வரும்போது இட்ஸ் பிகமிங் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நீங்க அப்படி அலட்சியமா விட்டு போற மாதிரி இருக்காது. கரெக்ட். ஸோ அது வந்து இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ப்ராமினன்ட் ஹியர். Yeah. Thank you, sir. It was great. My pleasure. And mine. I think we should be doing more இதே மாதிரி நிறைய connects வைப்போம். We will do lots of podcasts. We will discuss lots of technology so that people will get aware of it. என்ன மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி ரீதியா என்ன வந்து இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய பேசலாம். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். Absolutely, sir. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு காணொலியை கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன்.